ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 30, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. கோதண்டன் சொல்றாரு, உங்களுக்கு அப்படி கனவு வந்துச்சுன்னு எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சொல்லல? என்ன ஏதேதோ கதை சொல்லி திசை திருப்ப பாக்குறீங்களா? முதல்ல கோயில் சிலை எங்க இருக்குன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்களையும் கேட்க சொல்றாரு. எல்லாரும் கத்துறாங்க கோயில் சிலை வேணும்னு சொல்லி. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு, எங்க குலதெய்வத்தை தான் நான் நம்பி வந்தேன். ஆனா அந்த குலதெய்வத்தை மேல சத்தியமா சொல்றேன், இந்த கோயில் சிலையை நான் திருடல. யாரோ இத பிளான் பண்ணி திருடிருக்காங்க. என் மேல பழின்னு வந்துச்சு. நாளை காலைல பூஜைக்கு கோயில்ல சிலை இருக்கும். இல்லட்னா நீங்க என்ன சொன்னாலும் அந்த தண்டனைக்கு நான் கட்டுப்படுறேன்னு அண்ணாமலை சொல்றாங்க. உத்தமன் கோதண்டன்லாம் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலையத்தை காலிலக்குள்ள சிலைய கோயிலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். எதுவும் பிளான் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கான் உத்தமன். அது கோதண்டன் சொல்றாரு, நீங்க என்ன சார் இவ்வளவு பயப்படுறீங்க? நம்ம கையில தான் சிலை இருக்கே, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும் உத்தமன் சொல்றான், உங்களுக்கு தெரியாத அந்த அண்ணாமலையை பத்தி, அவங்க எந்த பிளானும் இல்லாம இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப சிலையை நம்ம எப்படி மறைச்சு வைக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கோதண்டன் சொல்றாரு, அந்த சிலைய இந்த ஊருக்கு வெளியில கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல, அதனால நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல பேக் பண்ணி சிலையை எடுத்துட்டு வெளில போயிடலாம். இந்த ஊருக்குள்ள இருந்தா தானே சிலை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஊருக்கு வெளில எடுத்துட்டு போயிட்டா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பிளான் சொல்றான். அதே மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து உத்தமனும் கோதனோட பையனும் அந்த சிலையை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளில போயிடணும்னு போறாங்க. அப்போ அண்ணாமலை போன் பண்ணி ஆளுங்களை வச்சு எல்லைக்கு வெளில வந்தாலும் சரி, உள்ள போனாலும் சரி, யாரா இருந்தாலும் செக் பண்ணிட்டு தான் நீங்க அனுப்பணும்னு சொல்லி ஆளை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லைக்கு வந்தவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்னன்னு கோதனன் பையன் உத்தமன்ட்ட கேட்கும் போது உத்தமன் சொல்றான், அங்க பாரு, அண்ணாமலை ஆல்ரெடி அவங்க ஆள் வச்சு எல்லைக்குள்ள வர்றவங்க போறவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த வழியா போக முடியாது. இந்த ஊருக்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கான்னு உத்தமன் கோதண்டன் பையன்கிட்ட கேக்குறான். ஆமா, இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லவும், இப்போ எப்படி நம்ம கோயில் சிலையை வெளில எடுத்துட்டு போறதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன முடிவு பண்றானுங்கன்னா, இப்போ வெளில போக முடியாது, அதனால ஊருக்குள்ளேயே சிலைய வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பத்திரமான இடத்துல கோயில் சிலையை வைக்கணும்னு ஊருக்குள்ளே கொண்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறானுங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னாலதான் இந்த கோயில் பூஜை கெட்டு போயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் உண்மையா தானே பூஜை பண்ணேன் அப்படின்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அப்போ வான்மதி வந்து சொல்றா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன்னை யார் பூஜை பண்ண சொன்னா? நீ நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக பூஜை பண்றேன்னு போயிட்டு இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே உன்னாலதான். எல்லாரும் இப்போ அண்ணாமலையாத்தைய தான் அந்த சிலைய திருடட்டாங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா வெண்ணிலாவ. அப்போ வெண்ணிலா சொல்றா, நான் என்னக்கா பண்ணேன்? நான் வந்து அங்க ஆள் உள்ள இருந்தாங்க, அவங்கள பார்த்து பயந்து தானே நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கு அது மாதிரி கத்துனதுனால தானே இந்த கோயில் பூஜையே நின்று போயிடுச்சு. நானாச்சும் பூஜை பண்ணியிருப்பேன், என்னையும் நீ பூஜை பண்ண விடாம நான் தான் அன்னைக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி என்னையும் அன்னைக்கு மாட்டி விட்டுட்ட, பூஜையும் இப்ப கெடுத்துட்ட, எல்லாமே ஒன்னாலதான் திட்டிட்டு இருக்கும் போது அண்ணாமலை வந்து நிறுத்துன்னு சொல்லி திட்டுறாங்க வான்மதிய. எப்போன்னு பார்த்துட்டு இப்படி பேசுறியா? வெண்ணிலாக்கும் அந்த பூஜை நின்னத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. யாரா இருந்தாலும் பயத்துல அப்படிதான் கத்திருப்பாங்க. நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். அதுக்கு வெண்ணிலா மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வான்மதி சொல்றா, இவ கத்துனால தானே அந்த பூஜையே நின்னு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. சிலைய உங்களை திருடினதா எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அண்ணாமலை சொல்றா, சாமி சிலைய யாரோ பிளான் பண்ணி திருடி இருக்காங்க. வெண்ணிலா கத்துனதும் சிலைய திருட வந்தவங்க பயந்து ஓடி இருக்கானுங்க. நம்ம எல்லாம் அங்க பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல திருட்டு போயிருக்காங்க. வெண்ணிலாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி திட்டி அமுச்சு வைக்கிறாங்க வான்மதிய. நீ கவலைப்படாத வெண்ணிலா, நான் சீக்கிரமே அந்த சிலையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்தது வெண்ணிலா வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ லீலாவதி சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. நீ விரதம் இருந்துட்டு பச்சை தண்ணி வாயில படாம விரதம் இருந்த, கொஞ்சமாச்சும் சாப்பிடு வெண்ணிலா, நீ மதத்துல இருந்து சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க. ஆனா வெண்ணிலா, இல்லத்த, என்னால் தான் இந்த கோயில் பூஜை நின்று போயிடுச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க, எனக்கும் வருத்தமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையில என்னால எப்படி சாப்பிட முடியும், எனக்கு வேணான்னு சொல்றா. அப்போ அண்ணாமலை அங்க வந்து, வெண்ணிலா எதுக்கு இப்ப நீ சாப்பிடாம இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட போறாங்க. ஆனா வெண்ணிலா சொல்றா, நான் இந்த ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தேன், சாமி கிட்ட
வேண்டிக்கலாம், பூஜை பண்ணலாம். அந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்றத பார்க்கலான்னு நான் சந்தோஷமா வந்தேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. வெண்ணிலாக்கு ஆறுதல் சொல்லி எப்படியாச்சும் இந்த கோயிலுக்கு சிலைய நான் கண்டுபிடிப்பேன்னு தெரியும்ல உனக்கு, என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. வெண்ணிலாவும் சாப்பிடுறா. வெண்ணிலா கேக்குறா, எப்படி கோயில் சிலையை கண்டுபிடிக்க போறீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாங்க, அந்த கடவுளோட துணை இருக்கு நமக்கு, விடியறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த கோயில் சிலையை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்க. அடுத்தது அண்ணாமலை குடும்பத்துல எல்லாரும் ஒரு இடத்துல நின்னு எப்படி அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வருண் சொல்றான், இந்த சிலைய வேணும்னே பிளான் பண்ணி சிலைய திருடிருக்காங்கன்னா ஊருக்காரங்க யாரோ உதவி இருக்கிறதுனாலதான் இந்த சிலைய திருடி இருக்காங்க. நம்ம எல்லாரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திருட்டு போயிருக்காங்கன்னா இந்த ஊர்க்காரங்களோட துணை இல்லாம பண்ணிருக்க முடியாதுன்னு வருண் சொல்றான். அப்போ கௌதம் சொல்றான், ஆரம்பத்துல இருந்தே திருவிழா நடக்கக்கூடாதுன்னு தான் பசுமாட்டை கொன்னு எல்லைக்குள்ள போட்டாங்க. அடுத்தது வெண்ணிலாவ கோயிலுக்குள்ள பயமுறுத்திருக்காங்க. யாரோ சிலைய கடத்த வந்தவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கௌதம் சொல்றான். வருண் சொல்றான் உடனே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோதண்டனா தான் இருக்க முடியும். அந்த ஆள் தான் ஸ்டார்டிங்ல இருந்து திருவிழா நடக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லவும் உடனே உத்தமன் வரான். அவரு இந்த ஊர்க்காரரு, அவரை ஏதாச்சும் சொன்னா இந்த ஊர் மக்கள்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு உத்தமன் சொல்லவும் அண்ணாமலையும் ஆமா, ஊர்க்காரங்க மேல கைய வச்சா பிரச்சனை வரும், நம்ம தான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு சிலைய விடியறதுக்குள்ள ஊர் கோயில்ல கொண்டு போய் வைக்கணும்னு அண்ணாமலை சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துலதான் கோயில் சிலையை கொண்டு போய் வச்சிருக்கணும். அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்லாம் எதுன்னு பேசும்போது வெங்கடேசன் சொல்றாரு, பழைய பஞ்சாயத்து குடோனு, ஊரு எல்லையில இருக்கிற மில்லு, அப்புறம் காட்டுக்குள்ள இருக்கிற பாழடைஞ்ச கோட்டை, இதெல்லாம் தேடணும். இதெல்லாம் தேடினா கண்டிப்பா நம்ம சாமி சிலையை கண்டுபிடிச்சிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நம்ம சொன்ன இடத்தெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போய் தேடிட்டு வாங்கன்னு சொல்லி கௌதமியும் வருணையும் அமுச்சு வைக்கிறாங்க. நீங்க போய் தேடுங்க, கண்டிப்பா நம்ம காலைல விரியறதுக்குள்ள கோயில் சிலைய கோயில்ல கொண்டு போய் வச்சே ஆகணும், திருவிழா நடந்தே ஆகணும், போங்கன்னு சொல்லி வருணையும் கௌதமியும் அனுப்பி வைக்கிறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.